அன்னைக்கு காலை பொழுது ரொம்பவும் அழகா விடிஞ்சது. சோனா குருவி அந்த காலையிலேயே தன்னுடைய குழந்தைங்களுக்காக ரொட்டி சுட்டுக்கிட்டு இருந்தது. அம்மா, இன்னைக்கு முதல்ல எனக்கு தான் ரொட்டி வைக்கணும். அம்மா, நான் சீக்கிரம் சாப்பிட்டாதான் ஸ்கூலுக்கு கிளம்ப முடியும். அதனால எனக்கு முதல்ல வைங்க. பியூட்டி, நீ தினமும் இத சொல்லியே முதல்ல சாப்பிடுற. இன்னைக்கு நான் தான் முதல்ல சாப்பிடுவேன். சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. 2 பேருக்குமே ஒன்னா ரொட்டி வைக்கிறேன். இப்படி சொன்னா குருவி பிறகு 2 பேருக்கும் தட்டுல ரொட்டி வைக்க 2 பேருமே சண்டை போடாம சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பியூட்டி தன்னோட ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணி வச்சது. சோனா குருவி தான் பொண்ணு பியூட்டிய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போறதுக்கு தயாராச்சு. குக்கு, வீட்லயே இரு, யார் வந்தாலும் கதவை திறக்க கூடாது. அம்மா அம்மா, சாயங்காலம் நீங்க வேலையில இருந்து திரும்பி வர்றப்ப எனக்கு ஒரு பலூன் வாங்கிட்டு வாங்க. பலூன் தானே, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஆனா நீ வீட்டு கதவை நான் வர வரைக்கும் கண்டிப்பா திறக்கவே கூடாது. குக்கு கிட்ட இப்படி சொன்னா குருவி பிறகு பியூட்டிய கூட்டுக்கிட்டு ஸ்கூலை நோக்கி பறந்து போச்சு. ஒரு பெரிய மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்றுட்டு இருந்த ஒரு தீய காகம் ஒண்ணு சோனா குருவி வீட்டுல தினமும் நடக்கிற இந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த காகத்தோட பேரு காலுக்காகும். வீட்டுல அம்மா அப்பா இல்லாம இருக்கிற சின்ன குழந்தைங்களை பிடிச்சுக்கிட்ட போய் யார்கிட்டயாவது பணத்துக்கு விற்கிறது தான் இந்த காலுக்காகத்தோட வேலை. பிறகு இந்த காலுக்காகம் சோனா குருவி வீட்டு வாசலுக்கு வந்தது. இந்த வீட்டுல குக்குங்கிற பேர்ல யாராவது இருக்கீங்களா? இருந்தா சீக்கிரம் வெளியில வாங்க. இந்த குரலை நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லையே. ஆனா என் பேரை கரெக்டா சொல்றாங்க. சீக்கிரம் சொல்லுங்க, இந்த வீட்டுல யாராவது இருக்கீங்களா இல்லையா? குக்குவோட அம்மா அவனுக்கு பலூன் கொடுக்க சொன்னாங்க. அதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறம் நான் போயிடுவேன். அப்படியா? நான் வீட்ல தான் இருக்கேன், போயிடாதீங்க, இதோ வந்துட்டேன். இப்படி சொன்ன குக்கு வாசக்கதவு திறந்துகிட்டு வெளியில போனான். ஆமா, உனக்கு பலூன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா அங்கிள், எனக்கு பலூன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பலூன் எடுத்துக்கிட்டு வந்ததா சொன்னீங்க. அந்த பலூன் எங்க? இங்க இல்ல, நான் என்னோட வீட்டுல கலர் கலரா நிறைய பலூன் வச்சிருக்கேன். அப்படியா? எங்க அம்மாவை நீங்க பாத்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? உங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? குக்குவை உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவனுக்கு எந்தெந்த கலர் பலூன் எல்லாம் பிடிக்குதோ அந்த பலூன் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க. அப்படியா? சிகப்பு கலர் பலூன் உங்க வீட்ல இருக்கா? எங்க வீட்டுல எல்லா கலர்லயும் பலூன் இருக்கு. உனக்கு வேணும்னா என் கூட எங்க வீட்டுக்கு வா. உனக்கு எந்தெந்த கலர்ல பலூன் வேணுமோ நான் உனக்கு எடுத்து தரேன். அங்கிள், உங்க வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணுமா? இல்ல இல்ல, இங்க பக்கத்துல தான் இருக்கு. சீக்கிரமா வந்தீன்னா உங்க அம்மா வர்றதுக்குள்ள நீ திரும்பி வந்துடலாம். காலுக்காகத்தோட பேச்சு கேட்ட குக்கு இதையெல்லாம் உண்மைன்னு நம்பி காலுக்காகத்து கூட பலூன் வாங்க பறந்து போனான். காலுக்காகும் குக்குவா அந்த காட்டோட கடைசியில இருந்த தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு. அந்த வீட்டை பார்த்த உடனே குக்குவோட மனசுல ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா அந்த வீடு பாழடைஞ்சு போய் இருட்டா இருந்தது. அங்கிள், இந்த இடத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரமா பலூனை எடுத்துக்கிட்டு வந்து கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். இங்க பாரு, நீ பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. ஏன்னா இங்க என்ன தவிர வேற யாருமே இல்ல. வீட்டுக்குள்ள வந்து உனக்கு பிடிச்ச பலூனை எடுத்துக்கிட்டு போ. காலுக்காக இப்படி சொன்ன உடனே குக்குவும் அந்த வீட்டுக்குள்ள போனான். அங்கிள், சீக்கிரமா பலூனை கொடுங்க, அம்மா வர்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். ஆமா, நீ என்ன பலூன் விக்கிறவன்னு நினைச்சிட்டியா? நான் பலூன் விக்கிறவன் கிடையாது. உன்ன மாதிரி குழந்தைங்களை பிடிச்சுக்கிட்டு போய் பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கும் கழுகுகளுக்கும் காசுக்கு விக்கிறவன். இதை கேட்டதும் குக்கு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சான். இங்க பாரு, சத்தம் போடாம இரு. உன்னோட சத்தத்தை கேட்டு உன்னை காப்பாத்த இங்க யாரும் வரமாட்டாங்க. இப்படி சொன்ன காலுக்காகவும் குக்கு ஒரு கைத்தால கட்டி போட்டுடுச்சு. பிறகு காலுக்காக தன்னோட கூட்டுல படுத்து தூங்க குக்கு அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்தான். அன்னைக்கு சாயங்காலம் வேலையை முடிச்ச சோனா குருவி ஸ்கூல்ல இருந்து பியூட்டியை கூட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. வீட்டுக்கு வந்த சோனா குருவி வீட்டுல குக்கு இல்லாதது தெரிஞ்ச உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. பியூட்டி, குக்கு எங்கதான் போயிருப்பான்? அம்மா, அவ வேற எங்க போயிருக்க போறான்? ஏதாவது பசங்க கூட விளையாட போயிருப்பான். நீங்க புறா அங்கிள் வீட்டுக்கு போய் பாருங்க. நான் ரீட்டா ஆண்டி வீட்ல போய் பார்த்துட்டு வரேன். பிறகு சோனா குருவி புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இல்ல சோனா, குக்கு இங்க வரவே இல்ல.
ராஜி காலையில இருந்து வீட்ல தான் இருக்கான், எங்கேயும் வெளியில போகவே இல்ல. இல்ல பியூட்டி, குக்கு இங்க வரவே இல்ல. நானும் மிட்டுவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்தோம். பிறகு பியூட்டி அழுதுகிட்டி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. பியூட்டி குக்குவை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுச்சா? இல்லம்மா, குக்கு ரீட் ஆண்டி வீட்ல இல்ல. புறா அங்கிள் வீட்டுக்கும் குக்கு போகல. இப்ப நாம என்ன பண்றது? பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் அந்த காடு புறா சுத்தி வந்து குக்குவை தேடி பார்த்தாங்க. அந்த சமயத்திலேயே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் எல்லா இடங்கள்லயும் தேடி பார்த்தாங்க. குக்கு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அம்மா, குக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போனதே இல்ல. அவனை வேற யாரோ தான் வந்து அழைச்சிக்கிட்டு போயிருக்கணும். அப்படி அவனை யார் வந்து அழைச்சிட்டு போயிருக்க முடியும்? இந்த காட்டுல தீய பறவை யார் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கழுகுதான் தீய பறவை. அதால் தான் நம்ம உயிருக்கு ஆபத்து உண்டாகுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம காட்டுல 3 வருஷமா எந்த கழுகும் வாழவே இல்ல. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. இன்னைக்கு பியூட்டி ஸ்கூலுக்கு கிளம்பவே இல்ல, அழுதுகிட்டே இருந்தா. பியூட்டி, இங்க பாரு, நீ அழாம வீட்ல இரு. மலைப்பகுதியில ஒரு வயதான பாட்டியம்மா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காட்டுல உள்ள பறவைகளை பத்தி நல்லா தெரியும். நான் உங்களை போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சோனா குருவி பிறகு மலைப்பகுதியை நோக்கி பறந்து போச்சு. மலைப்பக்கம் பறந்து போன சோனா குருவி கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் தேடி கடைசியா அந்த வயதான பறவையோட வீட்டை கண்டுபிடிச்சிடுச்சு. சோனா குருவி அந்த வீட்டு கதவை தட்ட அந்த பறவையும் வாசலுக்கு வந்துச்சு. குருவி, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? அம்மா, வீட்டுல இருந்துச்சு என்னோட சின்ன பையன் காணாம போயிட்டான். அவனை எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. ஏதாவது கழுகுகள் சாப்பிட்டு இருக்குமா? என்னது, கழுகுகளா? கழுகுகள் நம்ம காட்டு பக்கம் வந்து ரொம்ப வருஷமாகுது. அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம காட்டோட வடக்கு பக்கம் கடைசியில சில காகங்கள் வசிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களை கடத்தி தூரமா உள்ள காடுகளுக்கு கொண்டு போய் விக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? இப்பவே அந்த காகங்களை பார்த்து என்ன பண்றேன் பாருங்க. இங்க பாரு, காகங்கள் கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த காகங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நீ நடந்துக்கணும். இந்த தகவலை அந்த வயதான பறவை கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட சோனா குருவி அங்க இருந்து பறந்து வந்தது. இங்க பார், சத்தம் போடக்கூடாது. சத்தம் போடாம இந்த தானியங்களை சாப்பிடு. அங்கிள் அங்கிள், என்ன கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட விட்டுடுங்க. கவலைப்படாத, நாளைக்கு உன்னை உங்க அம்மா கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேன். ஆமா, கழுகு அம்மா கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேன். நீ அந்த கழுகு அம்மா கிட்ட பேசலாம், விளையாடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா கடைசியா அவங்க உன்னை கொன்னு தின்னுடுவாங்க. சோனா குருவி இப்ப தன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்காக வயதான மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வந்தது. சோனா குருவி இப்ப பாக்குறவங்க எல்லாரும் அது வயதான குருவின்னு தான் நினைப்பாங்க. இப்படி தன்னோட தோற்றத்தை மாத்திக்கிட்ட சோனா குருவி அந்த காட்டோட வடக்கு பக்கமா பறந்து போச்சு. இப்படி ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஆந்தை உட்கார்ந்துருக்கிறத பார்த்தது. மகனே, என்னோட வீட்டுல வேலை செய்ய எனக்கு ஒரு சின்ன குருவி குழந்தை தேவைப்படுது. அப்படி ஒரு குழந்தைய நீ எனக்கு கொடுத்தா உனக்கு நான் நிறைய பணம் கொடுப்பேன். பாட்டி, இப்ப கைவசம் என்கிட்ட எந்த குழந்தையும் இல்ல. எனக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுங்க. எப்படியாவது ஒரு குழந்தைய உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரிப்பா, நான் 15 நாள் கழிச்சு உன்னை பார்க்க வரேன். பிறகு சோனா குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி கொஞ்ச நேரம் கழிச்சு வழியில காலுக்காக ஒரு கூண்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. மகனே, நான் ரொம்ப தூரமா உள்ள காட்டுல இருந்து வரேன். எனக்கு வீட்டு வேலை செய்ய ஒரு சின்ன குருவி குழந்தை தேவைப்படுது. அப்படி ஒரு குழந்தைய நீ எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நான் உனக்கு 5000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பேன். சோனா குருவி சொன்னது கேட்டதும் காலுக்காக அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னது, 5000 ரூபாய் கொடுப்பீங்களா? நீங்க கேட்குற மாதிரியே ஒரு குழந்தை என்கிட்ட இருக்கு. என் கூடவே வாங்க. இப்பவே வந்து அந்த குழந்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அப்படி அந்த குழந்தைய உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அவனை கடைசி வரைக்கும் சம்பளம் இல்லாத வேலைக்காரனா உங்க வீட்டிலேயே வச்சுக்கலாம். 3 வேளை சோறு போட்டா மட்டும் போதும். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுக்காகத்தோட வீட்டுல தன்னுடைய பையன் குக்குவை உயிரோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் சோனா குருவியோட மனசுக்கு நிம்மதி வந்தது. சோனா குருவி தான் குழந்தைய அடையாளம் கண்டுபிடிச்சாலும் குக்குவுக்கு அது தன்னோட அம்மான்னு தெரியவே இல்லை.
பாட்டியம்மா, இந்த குழந்தைய நேத்து தான் கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தேன். ஒரு கழுகுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன். ஆனா நீங்க நிறைய பணம் கொடுக்கறதா இருந்தா இந்த குழந்தைய உங்களுக்கே கொடுத்துடுவேன். இங்க பாருடா மகனே, இந்த குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத நானே வாங்கிக்கிறேன். ஆனா நான் வீட்ல போய் பணம் எடுத்துட்டு வர வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். வேற யாருக்கும் வித்துடக்கூடாது. பாட்டியம்மா, நான் உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இவனை அழைச்சிக்கிட்டு போங்க. இல்லைன்னா பணம் அதிகமா கொடுக்கறவங்களுக்கு இவனை நான் வித்துட்டு போயிடுவேன். எனக்கு 1 மணி நேரம் போதும். அதுக்குள்ள நான் பணத்தோட வரேன். இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போன சோனா குருவி பிறகு போலீஸ் அழைச்சுக்கிட்டு திரும்பி வந்தது. போலீஸா? போலீஸ், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எனக்கு எதுவுமே புரியல. பேராண்டி, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, உனக்கு எல்லாம் புரியும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய வேஷத்தை எல்லாம் கலைச்சிச்சு. போலீஸ் சார், இந்த தீய காகத்தை அழைச்சிட்டு போய் ஜெயில போடுங்க. இப்போன்னு இல்ல, இந்த காகத்தை எப்பயுமே வெளியில விட்டுறாதீங்க. பிறகு சோனா குருவி குவ கட்டி இருந்த கைத்தாவுத்து அவனை விடுதலை பண்ணுச்சு. அம்மா அம்மா, என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க. எங்க அந்த காகம் என்ன கழுகுகிட்ட வித்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். பிறகு போலீஸ் தன்னோட வேன்ல காலுக்காகத்தை உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. சோனா குருவி குக்குவை கூட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்த குக்குவை பார்த்து பியூட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பியூட்டி, அம்மா வயசான மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வந்தாங்க பாரு. என்னால இது நம்ம அம்மான்னு கண்டுபிடிக்கவே முடியல. நீ அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு முதல் ரொட்டியை நான் தான் சாப்பிட போறேன். இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சாங்க. இதே சமயம் தான் செஞ்ச தப்புக்காக காலுக்காக போலீஸ் கிட்ட சரியான அடி வாங்கிக்கிட்டு இருந்தது. ஐயோ அம்மா, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, உடம்பெல்லாம் வலிக்குது, என்ன அடிக்காதீங்க. ஒரு பெரிய அடர்த்தியான காட்டுல சோனா குருவி தன்னுடைய பையன் குக்குவோட வாழ்ந்து வந்தது. தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் சோனா குருவி தனியா கஷ்டப்பட்டு தன்னுடைய பையனை வளர்த்து வந்துச்சு. இப்ப சோனா குருவிக்கு வயசாயிடுச்சு. ஒரு நாள் குக்கு தன்னோட அம்மாவை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சான். அம்மா, இது வரைக்கும் நீங்க எனக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறமாவது வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. மீதி எல்லா வேலைகளையும் நான் பாத்துக்கிறேன். குக்கு, எங்க அம்மாவுக்கு வயசான அப்பவும் நான் இதே மாதிரி தான் நான் எங்க அம்மா கிட்ட பேசினேன். நீயும் இப்ப என்கிட்ட அதே மாதிரி பேசுற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க வாயில இருந்து இந்த வார்த்தை எப்போ வரும் தான் எல்லா அம்மா அப்பாவும் காத்திருப்பாங்க. அம்மா, நீங்க கவலைப்படாம வீட்டுல இருங்க. எனக்காக நீங்க பட்ட ஒவ்வொரு கஷ்டத்தையும் என்னால மறக்கவே முடியாது. இதே சமயம் காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்க வீட்டுல தங்களுடைய பையன் ஜக்கு கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜக்கு, அப்பாவுக்கு தானியங்களை சாப்பிட்டா இப்பெல்லாம் வாய் வலிக்க ஆரம்பிக்குது. அதனால எனக்கு தானியங்களையும் அப்பாவுக்கு கொஞ்சம் பழங்களையும் எடுத்துக்கிட்டு வாப்பா. என்னது, பழங்கள் வேணுமா? அது நான் எங்க போய் தேடுவேன்? நீ சின்ன குழந்தையா இருந்தப்ப பழங்களை தான் விரும்பி சாப்பிடுவ. அதுக்காக நாங்க பழங்கள் எங்க கிடைக்கும்னு யார்கிட்டையும் போய் கேட்டதில்ல. நாங்களா காட்டை சுத்தி சுத்தி வந்து பழங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து தருவோம். ஆமா கோரி, நீ சொல்றது சரிதான். ஜக்கு மாம்பழம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அந்த மாம்பழங்களை எடுக்கிறதுக்காக மாந்தோட்டம் வச்சிருக்க புறா கிட்ட நான் நிறைய நாள் அடி வாங்கி இருக்கேன். அப்ப என்னையும் உங்களை மாதிரி அடி வாங்க சொல்றீங்களா? இல்லப்பா, வேண்டாம். நீ என்ன மாதிரி அடி வாங்க வேண்டாம். ஏதாவது வேலை செய். வேலை செஞ்சு வர்ற பணத்துல பழங்கள் வாங்கிக்கிட்டு வாப்பா. இங்க பாருங்கப்பா, நான் எதை எடுத்துக்கிட்டு வரனோ அதை சாப்பிடுங்க. பழங்களை தேடி ரொம்ப தூரம் பறந்து என்னால கஷ்டப்பட முடியாது. அப்பா அம்மா கிட்ட இப்படி அன்பே இல்லாம பேசின ஜக்கு பிறகு உணவு தேடுறதுக்காக வெளியில பறந்து போனான். காலுக்காகவும் எந்த மாந்தோட்டத்துல இருந்து ஜக்குக்காக பழங்கள் எடுத்துட்டு வந்துச்சோ அந்த மாந்தோட்டம் வழியா பறந்து போனப்ப அந்த மாந்தோட்டத்தோட ஓனர் பூரா ஜக்குவை வழிமறைச்சு நிப்பாட்டுச்சு. ஜக்கு, கொஞ்சம் நில்லுப்பா, உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க புறா அங்கிள், என்ன விஷயம்? என்கிட்ட என்ன சொல்லணும்? தம்பி, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. முன்னாடி மாதிரி என்னால சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியல. இதுக்கு முன்னால என்னோட மாந்தோட்டத்துல காஞ்ச மரங்களே இருக்காது. அப்பப்ப வெட்டி சுத்தம் பண்ணிடுவேன். இப்ப சுத்தம் பண்ண முடியாததால என்னோட மாந்தோட்டத்தை பார்க்க எனக்கே பிடிக்கல. புறா அங்கிள், வயசாயிடுச்சுன்னா கடினமான வேலை எதையுமே செய்ய முடியாது. இது எல்லாருக்கும் உள்ளது தானே. எதுக்காக இந்த கதையெல்லாம் இப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?
ஜக்கு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. கீழே இருக்கிற காஞ்சு போன மரத்தை கொஞ்சம் வெட்டி கொடுத்துட்டு போ. அதுக்கு பதிலா நான் உனக்கு கொஞ்சம் மாம்பழங்கள் தரேன். புறா அங்கிள், கஷ்டப்பட்டு உங்க மரத்தை வெட்டி பழங்களை வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நிறைய வயல்கள் இருக்கும். அந்த இடத்துல தானியங்கள் ஏதாவது கீழே விழுந்து கிடக்கும். எனக்கு அது கிடைச்சாலே போதும். காஞ்ச மரத்தை நான் வெட்டவும் வேண்டாம், இந்த மாம்பழங்களும் எனக்கு வேண்டாம். இப்படி சொல்லிட்டு ஜக்கு அங்கிருந்து பறந்து போயிட்டான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு குக்கு அந்த வழியா பறந்து வந்தான். ஜக்குவை நிறுத்தி பேசின மாதிரியே புறா குக்குவையும் நிறுத்தி பேச ஆரம்பிச்சது. குக்கு, இந்த தோட்டத்துல ஒரு காஞ்ச மரம் இருக்கு. அத உன்னால வெட்ட முடியுமா? எனக்கு ரொம்ப வயசானதால அந்த மரத்தை என்னால வெட்ட முடியல. இந்த புறாங்களை பார்க்க பாவமா இருக்கு. மரத்தை வெட்டி கொடுக்கலாம், ஆனா மரத்தை வெட்ட லேட் ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு நான் எப்படி உணவு தேடி கொண்டு போறது? என்ன குக்கு, மரத்தை வெட்டி எனக்கு உதவி செய்யறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? புறா அங்கிள், நான் உங்களுக்கு மரத்தை வெட்டி தரேன், ஆனா அதுக்கு முன்னால நான் போய் எங்க அம்மாவுக்கு உணவு தேடி கொண்டு வந்துடுறேன். திரும்பி வர்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுட்டு போறேன். குக்கு, நீ இந்த மரத்தை வெட்ட சம்மதிச்சா உங்க அம்மாவுக்காக உணவு தேட போகணும்னு அவசியம் இல்ல. உனக்கு தேவையான பழங்களை நானே தரேன். நீ இங்க இருந்தே எடுத்துக்கிட்டு போகலாம். இதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷமான கொக்கு பிறகு புறா கிட்ட இருந்து கோடாரிய வாங்கி கீழே இருந்த காஞ்சு போன மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான். இப்படி வெட்ட ஆரம்பிச்ச குக்கு வேக வேகமா வெட்டி அந்த மரத்தோட கிளைகளை கீழே தள்ள ஆரம்பிச்சான். குக்கு இப்படி வேக வேகமா வேலை செஞ்சதால அந்த மரத்தை சீக்கிரமாவே வெட்டி முடிச்சான். புறா அங்கிள், நீங்க சொன்ன மாதிரியே உங்க மரத்தை வெட்டி முடிச்சிட்டேன். நான் கிளம்புறேன் அங்கிள். வீட்ல அம்மா என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்தா குக்கு, இந்த பழங்களை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு. நீ உங்க அம்மா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்க. இப்படி ஒரு பையன் கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல அங்கிள், எங்க அம்மா என்னை வளர்க்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க என் மேல வச்சிருக்க அன்புக்கு முன்னால என்னோடதெல்லாம் சாதாரணம். அப்புறம் இந்த பழங்களை எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. குக்கு, நன்றி எல்லாம் தேவையில்லை. நீ எனக்கு உதவி செஞ்ச, அதே மாதிரி நானும் பழங்களை கொடுத்து உனக்கு உதவி பண்றேன். பிறகு குக்கு இந்த பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். அம்மா, இங்க பாருங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு பழங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். மாந்தோட்டம் வச்சிருக்கிற புறா அங்கிளுக்கு ஒரு காஞ்ச மரத்தை வெட்டி நான் உதவி செஞ்சேன். பதிலுக்கு அவர் எனக்கு இந்த மாம்பழங்களை கொடுத்தாரு. குக்கு, நீ மத்தவங்களுக்கு உதவி செஞ்சதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீ தொடர்ந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு தேவையான உதவிகள் தன்னால கிடைக்கும். பிறகு சோனா குருவியும் கொக்குவும் அந்த இனிப்பான மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஜக்கு, என்னடா அம்மா இவ்வளவு சொல்லியும் வெறும் தானியங்களை மட்டும் கொண்டு வந்திருக்க? அம்மா, கிடைச்சதை தான் கொண்டு வர முடியும். கொண்டு வர்றதை தான் சாப்பிடணும். அப்பாவால காஞ்ச தானியங்களை சாப்பிட முடியலன்னா அதை ஊற வச்சு கொடு, அதை சாப்பிடுவாரு. இப்படி சொன்ன ஜக்கு தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சான். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் உணவு தேட போன இடத்துல ஜக்குவும் குக்குவும் சந்திச்சுக்கிட்டாங்க. ஜக்கு, நான் 1 மணி நேரமா உணவு தேடுறேன். எனக்கு தானியங்கள் கூட கிடைக்கல. நானும் தான் காலையில இருந்து அலையிறேன். பசி உயிர் போகுது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கதை கேட்ட 2 பெண் பறவைகள் இவங்க கிட்ட வந்தாங்க. நீங்க பேசிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பசியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமா, நானும் ரொம்ப பசியா இருக்கேன். உன்கிட்ட ஏதாவது உணவு இருக்கா? இங்க இல்ல, ஆனா எங்க தோட்டத்துல இருக்கு. அங்க வந்தா உங்களுக்கு உணவு கிடைக்கும். குக்கு, வா, நாம இவங்க கூட போய் வயிறார சாப்பிட்டுட்டு வரலாம். ஜக்கு, ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? உங்க பேர் என்ன? உங்க தோட்டம் எங்க இருக்கு? நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து தோழிகளா இருக்கோம். எங்க 2 பேர் குடும்பமும் ரொம்ப பணக்கார குடும்பம். என் பேரு மைனா, இவ பேரு மான்விழி. நீங்க எவ்வளவுதான் தேடினாலும் இந்த பகுதியில உங்களுக்கு உணவே கிடைக்காது. உங்களுக்கு உணவு வேணும்னா எங்க கூட வாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பேரு ஜக்கு, இவன் பேரு குக்கு. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, ஆனா குக்குவுக்கு அம்மா மட்டும்தான். எங்களுக்கு சொந்தமா வயலும் இருக்கு, மாந்தோட்டங்களும் இருக்கு. குக்குவுக்கு அவங்க கூட போக இஷ்டம் இல்ல. இருந்தாலும் ஜக்கு குக்குவை வற்புறுத்தி அழைச்சுக்கிட்டு போனான். இங்க பாருங்க, இந்த வயல், அந்த பழத்தோட்டம் எல்லாமே எங்களுதுதான். உங்களுக்கு எது வேணுமோ போய் சாப்பிடுங்க. மான்பிழை இப்படி சொல்ல ஜக்கு அவசரமா போய் ஒரு மரத்துல உட்காந்து பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சான்.
ஆனா குக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே நின்னான். என்னங்க குக்கு, நீங்க சாப்பிடலையா? இல்ல, எனக்கு பழங்கள் வேண்டாம், கொஞ்சமா தானியங்கள் போதும். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எங்க அம்மா கூட சாப்பிடுவேன். இப்படி சொன்ன குக்கு கொஞ்சம் தானியங்கள் எடுத்துக்கிட்டா. என்ன குக்கு, சின்ன குழந்தை மாதிரி அம்மா கூட சேர்ந்து சாப்பிடுவேன்னு சொல்றீங்க? இந்த வயசுல நீங்க எங்கள மாதிரி பறவைகள் கூட சேர்ந்து தான் சாப்பிடணும். மான்விழி இப்படி சொன்னதுக்கு குக்கு எந்த பதிலுமே சொல்லல. ஆனா ஜக்கு எந்த கவலையும் இல்லாம அங்க இருந்த பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு ருசி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஜக்கு, சாப்பிட்டது போதும், வா நாம வீட்டுக்கு போகலாம். குக்கு இப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஜக்கு மரத்தை விட்டு இறங்கி குக்கு கிட்ட வந்தான். குக்கு, நீ எதுக்கு இந்த தானியங்களை எடுத்து வச்சிருக்க? இந்த தானியங்களை கீழே போட்டுட்டு நல்ல பழங்களை பறிச்சு எடுத்துக்க. தேவையில்லை ஜக்கு, எனக்கு இந்த தானியங்களே போதும். அப்புறம் மான்விழி, மைனா, எங்களுக்கு உணவு கொடுத்ததுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, நாங்க 2 பேரும் இதுவரைக்கும் யாருக்கும் இப்படி உணவு கொடுத்ததில்ல. உங்களுக்கு ஏன் கொடுக்கறோம்னா உங்க 2 பேரையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க 2 பேரும் நினைச்சா எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே எங்க கூட சந்தோஷமா வாழலாம். அப்படியா? அப்ப எங்க அம்மா அப்பா? அவங்கள பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்க. ஆமா, அவங்க வாழ்க்கை முடிய போற நேரம். ஆனா உங்களுக்கு இப்பதானே வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அதை நீங்க சந்தோஷமா அனுபவிக்க வேண்டாமா? குக்கு, இவங்க சொல்றத பார்த்தா இது நல்ல சந்தர்ப்பம்னு என் மனசுக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? நான் எங்க அம்மாவை நினைக்கிறேன். அவங்க இந்நேரம் பசியோட இருப்பாங்க. மான்விழி, மைனா, நாளைக்கு வந்து உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஜக்கு, சீக்கிரம் கிளம்பு. இப்படி சொல்லிட்டு குக்கு உன்னால பறந்து போக ஜக்கு மைனாவை விட்டு பிரிய மனசு இல்லாம குக்கு கூட பறந்து வந்தான். வீட்டுக்கு போன குக்கு தானியங்களை சோனா குருவிக்கு கொடுத்துட்டு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். உனக்கு ஏன் அந்த மான்விழிய பிடிக்கல? அதுக்கு என்ன காரணம்? அம்மா, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணனாலும் அது நடக்காது. அப்ப நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? அப்படி இல்லம்மா, கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன், இந்த காட்டுல எல்லா பறவைகளும் மான்விழி மாதிரியா இருப்பாங்க? நல்ல பறவைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் உணவு தேட குக்கு போனப்ப ஜக்கு குக்குவுக்காக காத்திருந்தான். குக்கு, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? வா, சீக்கிரம் போவோம். எனக்கு என்னவோ மைனாவை பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு பார்க்கணும் போல இருந்தா நீ போக வேண்டியது தானே. எனக்காக எதுக்கு வெயிட் பண்ற? அப்ப நீ மான்விழிய பார்க்க வரலையா? நான் வரல. என்ன கேட்டா நீயும் அங்க போக வேண்டான்னு தான் சொல்லுவேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இங்க பாரு, இதை விட நல்ல சந்தர்ப்பம் நம்ம வாழ்க்கையில வரவே வராது. பெத்தவங்களை பிரிஞ்சு வாழற வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறதா நான் நினைக்கல. உன்னை பத்தி அவங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இனிமே அவனை பத்தி பேச வேண்டான்னு சொல்லிடு. அப்புறம் அங்க போறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவும் அப்பாவும் உன்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பாரு. நீயும் கண்டிப்பா அங்க போக மாட்ட. இப்படி சொன்ன குக்கு அங்கிருந்து பறந்து போயிட்டான். ஒரு நாள் கோரிக்காகவும் காலுக்காகவும் குக்கு வீட்டுக்கு வந்தாங்க. குக்கு, எங்க பையன் ஜக்குவ 2 நாளா காணும். ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டானோன்னு எங்களுக்கு பயமாயிருக்கு. ஜக்குவை பத்தி உனக்கு ஏதாவது செய்தி தெரியுமாப்பா? இப்படி கேட்ட காங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு குக்குவுக்கு தெரியல. அங்கிள், நானும் ஜக்கு கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவங்க கிட்ட போயிருக்க மாட்டான்னு நினைச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா அங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்படி பேசின குக்கு பிறகு நடந்தது எல்லாத்தையும் காங்கள் கிட்ட சொன்னான். குக்கு, என்னப்பா சொன்ன? என் பையன் ஜக்கு இனிமே திரும்பி வரவே மாட்டானா? அவன் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப எங்களை பிரிஞ்சு ஒரு நாள் கூட தங்க மாட்டான். குக்கு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நாங்க அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை தெரியுமா வச்சிருந்தோம்? எங்க பையன் இனிமே எங்களை பார்க்க வரமாட்டானா? காலு அங்கிள், கோரி ஆண்டி, அழாதீங்க. அழுவுறத நிறுத்துங்க. உங்களோட ஒரு பையன் தான் உங்களை விட்டு போயிருக்கான். இன்னொரு பையன் உங்க கூடவே தான் இருக்கான். அது யார் தெரியுமா? நான் தான். எங்க அம்மாவை கவனிக்கிற மாதிரியே நான் உங்களையும் கவனிச்சுப்பேன். தான் பையனோட உதவி செய்யற குணத்தை நினைச்சு சோனா குருவிக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வீட்டிலேயே தங்களோட நாட்களை சந்தோஷமா கழிச்சாங்க.